சர்க்கம் 68 தசரதருக்கு அழைப்பு. ஜனகரால் ஆணையிடப்பட்ட தூதர்கள் வழியில் 3 இரவுகள் தங்கி வேகமாக விரட்டி கொண்டு வந்ததால் குதிரைகள் மிகவும் களைப்படைந்த நிலையில் 4வது நாள் அயோத்தி நகரத்தை அடைந்தார்கள். அரசருடைய அரண்மனையை அடைந்த அவர்கள் வாயிற்காப்பாளரிடம் ஜனகருடைய தூதர்களான நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை மன்னரிடம் உடனே தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட வாயிற்காப்பாளர்கள் ரகுகுல தோன்றல் தசரதரிடம் விண்ணப்பித்தார்கள். மன்னர் மாளிகைக்கு அந்த தூதர்கள் உடனே அனுமதிக்கப்படட்டும் என்று அரசர் அனுமதி கொடுத்ததை அவர்கள் விரைந்து வந்து வாயிற்புறத்தில் நின்று கொண்டிருந்த தூதர்களிடம் தெரிவித்தார்கள். அரசர் உத்தரவின் பேரில் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார்கள் தூதர்கள். தேவர்களுக்கு ஒப்பான காந்தியுடன் விளங்கும் முதிய மன்னர் தசரதரை பார்த்தார்கள் தூதர்கள். எல்லா தூதர்களும் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தெளிந்த நடையில் சொல் தடுமாற்றம் இல்லாமல் வினயத்துடன் மன்னரிடம் விண்ணப்பித்துக் கொண்டார்கள். மாமன்னரே, மிதிலை மன்னர் ஜனகர் அக்னிஹோத்திரம், நித்திய வைதிக கர்மாக்கள், உபாத்தியாயர்கள், புரோகிதர்கள், பரிவாரங்களோடு நட்பு தோன்றும் செவிக்கினிய சொற்களால் இதயபூர்வமாக பல தடவை தங்களுடைய குறைவற்ற க்ஷேம லாபத்தை விசாரிக்கிறார். மிதிலை தலைவர் ஜனகர் நலன் விசாரித்த பின்னர் விஸ்வாமித்திரரின் ஒப்புதலை பெற்று பின்வரும் செய்தியை தங்களுக்கு தெரிவிக்கிறார். முன்னர் என்னுடைய மகள் வீரத்தினால் அடையத்தக்கவள். தன் பேராற்றலை உறுதியாக வெளிப்படுத்தும் வீரனுக்கே மனம் செய்து கொடுக்கப்படுவாள் என்று அறிவிக்கப்பட்டது தெரிந்த விஷயம்தான். போதிய வீரம் இல்லாததால் தோல்வியை தழுவிய பல மன்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசரே, விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு தற்செயலாக மிதிலைக்கு வந்த தங்கள் அருமை குமாரனால் பெருமைக்குரிய என் மகள் வெல்லப்பட்டாள். மன்னரே, நான் செய்து கொண்டிருந்த வேள்வியின் நிறைவு வேளையில் மக்கள் கூடியிருக்கும் போது பேராற்றல் படைத்த ஸ்ரீராமனால் தெய்வீகமான அந்த வில்லும் தூக்கி நிறுத்தி நாணேற்றப்பட்டதால் நடுவில் முறிக்கப்பட்டது. ஆகா, என்ன பராக்கிரமம்! ஆகவே இவருக்கு, அதாவது ஸ்ரீராமனுக்கு வீரிய சுல்கமான என் செல்வ மகள் கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற சபதத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். தாங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும். மாமன்னரே, உபாத்தியாயர்கள், புரோகிதர்களோடு கூட கூடிய விரைவில் இங்கு வந்து தங்கள் குமாரர்களை பார்த்து மகிழவும் தங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். மன்னர் மன்னா, என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி வீரர்களாக திகழும் தங்கள் குமாரர்களை நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திப்பதால் மன திருப்தியும் அடைவீர்கள். இவ்வாறு விஸ்வாமித்திரரின் இசைவை பெற்று சதானந்தரின் சொற்களை ஏற்று நடக்கும் விதேக நாட்டின் அதிபதி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை தெரிவித்தார். தூதர்கள் கூறிய செய்தியை கேட்டு மிகவும் மனமகிழ்ந்த மன்னர் வசிஷ்டர், வாமதேவர் மற்றும் உள்ள அமைச்சர்களிடம் பின்வருமாறு கூறினார். கௌசல்யின் ஆனந்தத்தை வளர்க்கும் ராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் தற்சமயம் விதேக நாட்டில் இருக்கிறான். காக்குத்தனின் அளவிட முடியாத பராக்கிரமத்தை மகாத்மா ஜனகர் தன் கண்களாலேயே கண்டுள்ளார். ராமனுக்கு தன் மகளை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். போற்றுதலுக்குரிய ஜனகர் அனுப்பியிருக்கும் செய்தி ஏற்கத்தக்கது என்று நீங்கள் எல்லோரும் கருதினால் மிதிலை பட்டணத்திற்கு நாம் விரைவாக செல்வோம். கால தாமதம் வேண்டாம். சபையோர்களும் எல்லா முனிவர்களும் சம்மதம் என்று தெரிவித்தார்கள். அதனால் திருப்தி அடைந்த மன்னர் சபையோர்களை பார்த்து நாளைக்கே புறப்படலாம் என்றார். மாமன்னரால் மிகவும் நன்றாக உபச்சரிக்கப்பட்ட ஜனக தூதர்கள் எல்லா சௌகரியங்களையும் பெற்று உள்ளம் பூரித்தவர்களாய் அன்றிரவை கழித்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 68வது சர்க்கம் முற்றிற்று.